ரிசல்ட் மேட்ச் முடிஞ்சோன்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது? யாரு வின் பண்ணுவா? 22 வீரர்களுமே சிறந்த வீரர்கள். சூப்பர் ஷாட் இங்க முட்டி போட்டு சீக்கி ஷாட் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. ஸ்டார்ட் வித் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். தீபன் இந்த மாதிரி ஷாட் நல்லாவே ஆடுவாரு. என்னைய பொறுத்தளவு தீபன் வந்து ஒரு 360 பிளேயர், எல்லா சைடுமே கரண்டா அடிக்கக்கூடிய பிளேயர். எனக்கு நம்ம இந்த இன்னிங்ஸ்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி பென் ஸ்டோக் அது கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ், அதுதான் நடந்திருக்கு. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் ஒயிட் லைன்ல இழுத்து போட்டாரு ஒரு ஸ்லோ. ஆனா நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த பால் மட்டும் அவர் சுவிட்சை கிட்ட திரும்பி இருந்தாருன்னா இங்க நடக்கிறத வேற. கண்டிப்பா சிக்கி ஷாட். ஸோ பவர் பிளேல இந்த மாதிரி ஷாட் கை கொடுக்கும். கண்டிப்பா பாலுக்கு வெயிட் பண்ணா இந்த மாதிரி ஒரு புல் ஷாட் ஆடலாம். கொஞ்சம் ஆட்டம், காலிறுதி ஆட்டம். நீங்கள் ஈஸியாக விட்டு கொடுக்கும் ஒவ்வொரு ரன்னும் கடைசியில் உங்களுக்கு யமனாக வந்து நிற்கும். விழிப்புடன் விளையாடுங்கள். வெல் பிளே. லெக் ஸ்டம்ப்ல கேப்லயா? எஸ், இப்போ வரைக்கும் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் நான் கூறுவேன். ஆனா நல்ல ட்ரை. அந்த ஃபீல்டர் விரட்டி போனாரு, காலை வச்சு தடுத்து போட பார்த்தாரு. நல்ல ஷாட்டா, அந்த அளவுக்கு டைமிங் இல்லை, ஆனா ஃபீல்டர் வந்துருவாங்க. டாப் பேஜ் கொடை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபீல்டர் கைக்கே போகும். தேடி போச்சு, ஆனா விட்டாரு. பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது. நண்பா, நீங்கள் விளையாடி கொண்டிருக்கும் ஆட்டமானது காலிறுதி ஆட்டம். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறும் பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கும். கமிட் ஆனாரு அங்க ஃபீல்டர். கரெக்டா விண்டை யூஸ் பண்ணி பாலுக்கு கீழே போய் ஐஸ் ஆன் த பால்ல இருந்துச்சு. விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. போன பால்ல கேட்சை விட்டு இருந்தாலும் அடுத்த பந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. என்னை பொறுத்தமட்டில் தமிழக டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் சிறந்த 10 பந்து வீச்சாளர்கள் நவீன் பாபுக்கு நான் ஒரு இடம் கொடுப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகைண்ட் த ஸ்டம்ப் போயிருக்கு. ஃபீல்டர் வச்சிருக்காங்க தெளிவா. அங்கதான் அவர் போவார்னு தெரிஞ்சிருக்கு அந்த போலருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஃபைன் லெக்ல கம்பல்சரி ஒரு ஃபீல்டர் வச்சு நவீன் பாபு பந்து போடுவாரு. இன்சைடு குயிக்கரா போயிடும். எஸ், கொல்ல வாசல் பக்கமானே சொல்லலாம். உருண்டே போயிருச்சு ஒரு 4. சர்க்கஸ் துப்பாக்கி பின்னாடி. இது முழுக்க முழுக்க விக்கெட் காப்பாளரின் தவறு. மேக்ஸிமம் போயிருச்சு. அவங்க டீம் பக்கமாக ஆடி விட்டாருன்னு சொல்லலாம். டீப் மிட் விக்கெட்ல நல்ல ஷாட், நல்ல பாட்டம், நல்ல மிடில் பண்ணியிருக்காரு அசோக். எப்பவுமே லெஃப்டி டேஞ்சர். அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஹலோ, சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட 6. ஒரு டாப் ஏஜ் எல்லாருக்கும் நடுவாலையா ஃபீல்டர் வர முடியுமான்னு பார்ப்போம். எஸ், வந்திருக்காரு. நல்ல ரன்னிங் கேட்ச் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உதயா போன ரவுண்ட்ல மேன் ஆஃப் த மேட்ச் தட்டிட்டு கண்டிப்பா டேஞ்சர்னு தெரிஞ்சிருக்கு. விக்கி வந்தாரு, விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. காஸ்ட்லி விக்கெட் இது. ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. அம்பேர் கூடி பேசிக்கோங்க. நடுவர்கள் இருவருமே சிறந்த நடுவர்கள். ஒரு டாப் பேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஃபீல்டர் கீப்பரே போயிருக்காரு. கார்த்தி முடியல. நோ மேன்ஸ் லேண்ட்.
ஈஸியா ஓடி எடுத்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். வெல் பிளேட். அங்க ஃபீல்டர் கைக்கே போச்சு. எஸ், நல்ல டேக்கன். அந்த அளவுக்கு டைமிங் இல்ல. பேட்டையும் கொஞ்சம் ஸ்லோவா எடுத்த மாதிரி இருந்துச்சு. வேகத்தை கம்மி பண்ணி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் மனோஜ். நல்ல சுவிட்ச் கிட்ட முயற்சி. எஸ், விட்டுட்டாருங்க. கீப்பர் தலைக்கு மேல வந்து ஷார்ட் தேர்ட் மேன் அவரை ஏமாத்தி ஒரு பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்னிங்ஸ்ல வர்ற 2வது நாள் கொல்லவாசல் லக்கி பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஷாட். நோ பால் சிக்னல். கேட்ச பிடிச்சாலும் விக்கெட் கன்சீட் ஆகாது. கண்டிப்பா எதிர்காத்து ஸ்ட்ரெயிட் மச் நீட்டட் 6 ஃப்ரீ ஹிட் பால்ல கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. ஸோ இங்க இருந்து மொமெண்டம் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஒரு தடவை பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து படும். ஃபீல்டர் கைக்கே போகும்னு நினைக்கிறேன். அதுங்க இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது. இன்னும் 10 ஓவர் இருக்கு இன்னைக்கு டேல. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், குட். ஸோ அந்த பேட்ஸ்மேன் காமராஜ் அவரே விக்கெட்னு சொல்றது. வெல் பிளேட். பிளாட்டா போயிருக்கு. 6 மச் நீட்டட் 6ங்க. சரவணன் இதுக்கு முன்னாடி ஒரு சுவிட்ச் கிட்ட திரும்பி பார்த்தாரு, அது படல. தைரியமா இந்த பால் திரும்பினாரு. லோ ஃபுல் டாஸா வந்துச்சு, அதை கரெக்டா பிக் பண்ணிட்டாரு. நல்ல சரியான தருணத்துல ஒரு 6. 7 ஓவர் முடிவுக்கு 68, 5 விக்கெட் இழந்து கடைசி 6 பால். யார் அந்த பவுலர்? அகைன் ஒரு ஃப்ரீ ஸ்விங். அம்பேர் நாட் அவுட்டா? நாட் அவுட். நல்ல டேக்கன். பாலுக்கு கீழே ஃபீல்டர் அப்படிங்கிறப்போ விக்கெட். ஒரு கிராம்போட நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு அந்த பிளேயர். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 72 ரன் ஆடி இருக்காங்க. 73 டார்கெட். கடைசி ஓவர் இம்ப்ரெசிவா போட்டிருக்காரு கார்த்தி. உண்மையாவே ஒரே ஒரு நாளை விட்டு கொடுத்து ஓட்டங்களை எடுக்க வேண்டும். காலிறுதி போட்டியிலே இப்போ அதுக்கு ஒரு எஃபோர்ட் போடுவாங்க கண்ணன் ஆர்சிசி. வெல் பிளேடு. பால குத்த விட்டா இந்த மாதிரி நடக்கும். எடுத்துட்டு வந்து அப்படியே பேட்ல போட்டாங்க. முதல் பந்து இவர் சந்திச்ச முதல் பந்து 6. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்லயும் இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. சந்திச்ச முதல் பந்து 6. அதே மாதிரியே நடந்திருக்கு. இப்போ அந்த முதல் பந்து 6 அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 50 ரன்னை கிராஸ் பண்ணாரு. இந்த மேட்ச் என்ன பண்ற சரியான மீட் இல்ல. ஆனா லக்கி பவுண்டரினே சொல்லலாம். அவர் அடிக்க போனதோ வேற இடத்துல. நல்லா ஃபைனா போயிருச்சு ஒரு பவுண்டரி. எப்படியோ ஒரு சூப்பரான ஷாட். ஆனா அந்த அளவுக்கு டிராவல் ஆகல. 2 மேனை பின்னாடி வச்சிருந்தாங்க. முதல் பிரேக் த்ரூ செல்லப்ப நாட்டம்ல வெளியே ராஜன் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு விக்கெட்டை பிடிச்சு கொடுத்திருக்காரு. ஸோ இங்க இருந்து மொமெண்டம் யாரு பக்கமா போகுதுன்னு பார்ப்போம்.
அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, நீங்க தான் பேட் பண்ணணும். லைட் நல்ல ஷாட். எஸ் பவுண்டரி, 1 பவுன்ஸ் பவுண்டரி. இன்னும் நீங்க 1 பால். அந்த கேட்சை பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த பவுண்டரியை சேவ் பண்ணியிருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ராஜா பவுலிங் அண்டில் அவருக்கான செகண்ட் ஓவர். அட்டாக்கிங் டெலிவரி பாடி லைன்ல வந்தாரு, டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ராஜான்னு தவறுதலா சொல்லிட்டேன். ஸ்டாலின் வெல் பிளேடு. கேப்லையா நல்ல ஃபீல்டிங், இம்ப்ரெசிவ். அது உண்மையிலேயே நல்ல ஸ்டாப்பு. இந்த பால் டாட் ஆயிருக்கு. இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவர் முடிவுக்கு சரியான கனெக்ஷன் இல்ல அப்படிங்கிறப்போ சான்ஸ் ஃபார் டபுள் ஆன் பார்ப்போம். எஸ், அங்க விக்கெட்டுங்க. மனோஜ் லெஃப்டி காலி. பிரஷர் போடுறாங்க, மொமெண்டத்தை அப்படியே திருப்புறாங்க அவங்க பக்கமா. கண்ணன் ஆர்சிசி. விக்கி ஸ்ட்ரைக்ல, கவின் டு விக்கி. ஷாட் நேருக்கு நேரா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. எஸ், அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ஐஎஸ்பிஎல் விக்கி பேட்ல இருந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6000 பேர்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மேட்ச. டாப் பேஜ் காஸ்ட்லி கேட்சா இருக்கும் பிடிச்சாங்கன்னா. எஸ், எஃபர்ட் போட்டிருக்காருங்க இங்க காமராஜ். 4 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கி. இங்க கவின். நிறைய அப்ளாஸ் பார்க்க முடியுது கிரவுண்ட சுத்தி, கைத்தட்டல்கள் பார்க்க முடியுது. கேம் சேஞ்சிங் ஓவரா இருக்குமா இது? இப்போ 2 நியூ பேட்ஸ்மேன்ஸ் உள்ளண்டு இந்த மேட்ச் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. கண்டிப்பா நிறைய சூஸ் பண்ணுவாங்க. அகெயின் ஒரு டாட் நிக்க வச்சு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட்டா இருக்கும் கண்டிப்பா. சடுகுடு சரவணன் கீப்பர் நின்னு தெளிவா பிளேஸ் பண்ணிருக்காரு இங்க. நான் ஷேக். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஷாட் மேக்ஸிமம் நினைக்கிறேன். எஸ், அங்க ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. பரபரப்புக்கு கண்டிப்பா பஞ்சம் இருக்காது. சோ இன்ஃபேண்ட் இந்த போகும். சோ 7 ஓவர் முடிவுக்கு 57 ரன் ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 6 பாலுக்கு 16. இந்த 6 பாலுக்கு 16, 6 பாலுக்கு 16ங்கிறது வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. இந்த 15-16 அப்படிங்கிறப்போ அந்த மேட்ச் வந்து கண்டிப்பா 50-50 தான். யாரு பக்கம் வேணாலும் சாயலாம். இவங்க கார்த்தி ஸ்ட்ரைக்ல எஸ் நிக்கு நினைக்கிறேன். நிக்கல போட்டு அதுக்கப்புறம் பேட்ல போட்டு அதுக்கப்புறமா ஸ்டெம்ப்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு ஸ்டாலின். ஸோ இன்னைக்கான டே ஸ்டாலினுக்கான டே அப்படிங்கிற மேட்ச்ல உயிர் இருக்கு. 2 ஷாட் டிசைட் பண்ணும் மேட்சையே. மைண்டை விடாதீங்க, ஃபைட் பண்ணுங்க. நேருக்கு நேர். அவர் ஃபீல்டர் இல்லையா, பவுண்டரியா? சூப்பர் சூப்பர், இங்க பவுண்டரி கிடைச்சிருக்கு. நான் சொன்னது போலவே இங்க கார்த்தி நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நிறைய மேட்ச்ல குரூஷியலான டைம்ல நல்லா ஆடி கொடுத்து மேட்சை முடிச்சு கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சந்திச்ச முதல் பந்தே 4. ஷாட் அகைன். அங்க ஃபீல்டர் கைக்கே போயிருச்சு. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். லெஃப்டி ஸ்ட்ரைக்ல இப்போ இருக்க போறாரு. இன்ஃபென்ட் ஒரு பால் சந்திச்சு அந்த ஒரு பாலையும் 6ஆ மாத்தின பேட்ஸ்மேன். வெல் பிளேட். ஒயிட்ரா வச்சிருக்காங்க அங்க ஃபீல்டர் தீபன். நல்ல ஸ்டாப். அம்பையர் சிக்னல். பண்ணுங்க அம்பையர்ஸ், கொஞ்சம் உள்ள பேசிக்கோங்க. 2 பாலுக்கு 10. ஸ்டம்ப்ல சுருகிட்டாருங்க. வாட் அ பால். மேட்சிக்கல் டெலிவரி. இங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவார் ஸ்டாலின். இந்த யங்ஸ்டர் அவருக்கு ஒரு மிக சிறந்த தொடரா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் அவர் அந்த செகண்ட் ரவுண்ட்ல இருந்து நோட் பண்ணேன். அந்த செகண்ட் ரவுண்ட்ல ஒரு கேமியோ அடியை கொடுத்தாரு பேட்டிங்ல. அதுக்கப்புறமா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஏர்லியரா பேட்டிங் அனுப்பிச்சாங்க. ஸோ இப்போ பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மேட்சை முடிச்சிட்டாங்க. 1 பாலுக்கு 10. ஃபார்மாலிட்டிக்கு தான் அந்த 1 பால் போடுவாங்க. இந்த 1 பால்ல டிசைட் பண்ணி விட்டாரு ஸ்டாலின்.
வெல் பவுல்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேட்ச் ஒன் பை இந்த செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஒன் பை கண்ணன் ஆர்சிசி என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் ஆர்சிசி டீம்